தமிழ்நாட்டில் மீண்டும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான விவாதம் தொடங்கியிருக்கு. முதல்ல ஹிந்தின்றது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜே கிடையாது. அப்படி ஒரு மொழியே தனியாலாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஹாஸ்பத்தால் அப்படிமா. நம்ம ஸ்கூல்னு சொல்லுவோம், ஸ்கூல் அப்படிம்போம். இங்கிலீஷ் வார்த்தையை தூக்கி அதை போட்டு எழுதுறதுக்கு அது எதுக்கு கருமத்துக்கு அந்த மொழி வேணும்? ஏற்கனவே பசங்க வந்து படிக்கிறதுக்கு திணறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏகப்பட்ட சிலபஸ்ஸு, அதில் புதுசாக இன்னொரு மொழியை கொண்டாந்து திணிச்சு அவங்க படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணால், போன ஆண்டு மட்டும் கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பில் எத்தனை பேர் ஃபெயில் தெரியுமா? 82,000 பேர் ஃபெயில், ஹிந்தியில் ஃபெயில். மற்ற எல்லா படமும் அவங்க பாஸ். உலகத்திலே ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணதும் சரி, ஒரு மொழிக்காக போர் செஞ்சதும் தமிழர்கள் மட்டும். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் நிறைய ஊரில் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்காகவும் போராடி இருக்காங்க, ஃப்ரெஞ்சுக்காக போராடி இருக்காங்க. அப்படி உயர்வாக பேசுறதும் தேவையில்லை. இல்லை, மத்திய அரசு சொல்கிறது என்ன அப்படின்னா, மூன்றாவது ஒரு மொழியை தானே கற்றுக்க. எது கற்றுக்கணுன்ற, எது கற்றுக்கணும், எனக்கு என்ன தேவை இருக்குன்ற. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான விவாதம் தொடங்கியிருக்கு. குறிப்பாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிந்தி மொழியை வந்து கட்டாயமாக்கக்கூடிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஒன்றிய அரசாங்கம் வந்து மட்டும்தான் இந்த ஹிந்தியை திணிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்லாம் இல்லை. பொதுவாகவே பார்ப்பனர்கள் இந்த வேலை செய்யணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து ஒரு 4 கட்டமாக நீங்கள் பார்க்கலாம். 1938-40 ராஜாஜி வந்து என்ன பண்ணுறாரு, ஹிந்தியை பள்ளிக்கூடங்களில் பாடமாக வைக்கணுன்றார். அப்போ பெரியார் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி அந்த இது நிப்பாட்டி வைக்கப்படும். பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 48 மறுபடியும் ஹிந்தியை கொண்டாடணுன்றாங்க. அப்போவும் பெரிய போராட்டங்களே. பிறகு 1963 என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜ்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ்னு அனௌன்ஸ் பண்ணி பண்ண உடனே அதுக்கு பெரிய போராட்டங்கள் வெடித்து மாணவர் புரட்சிலாம் நடந்து, அதுதான் நீங்கள் அந்த பராசக்தி படத்தில் பார்த்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 86 மறுபடியும் ஒரு முறை இதே மாதிரி ஹிந்தியை உள்ளே கொண்டாட ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் இப்போது புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஹிந்தியை உள்ளே கொண்டாடுறாங்க. இப்போ இந்த ஹிந்தியை கொண்டாடுறாங்கன்னு நம்ம சொல்கிறோமே, ஹிந்தியை கொண்டு வர்றதுனால என்ன நல்லது இல்லை என்ன கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஹிந்தின்றது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜே கிடையாது. அப்படி ஒரு மொழியே தனியாலாம் கிடையாது. அது வந்து உருதுன்னு ஒரு மொழியை உருவாச்சு. அதாவது முகலாய மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பாரசீகம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கப்படுது. சரியா? அந்த முகலாயர்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும்போது கோர்ட்டு மற்ற இடங்கள்லாம், பெரிய இடங்களில், அரண்மனையில் எல்லாத்துலேயும் அந்த பாரசீக மொழி பேசப்படுது. பொதுமக்களுக்கு அந்த மொழியில் பேசணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் ஃபுல்லாக பேச வராது. ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறவங்க ஒரு மொழி பேசுகிறாங்கன்னா, அந்த மொழியை நம்மளும் பேசினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் அந்த மொழியில் புலமை இருக்காது. அப்படி உருவான ஒரு மொழி தான் உருது அப்படிங்கிறது. உருதுன்றது லோக்கலில் அந்தந்த பகுதியில் மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அதோடு சேர்ந்து சில பாரசீக மொழி வார்த்தைகளும் சேர்த்து கலப்படமாக தானாக உருவான மொழி தான் உருது. பாரசீகத்தில் வந்து உருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இராணுவ டென்ட்டுன்னு அர்த்தம். இராணுவ படைகள் வந்து போடுற டென்ட் இருக்குல்ல, அந்த டென்ட்டுக்கு வந்து உருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இராணுவ வீரர்கள் வந்து அந்த டென்ட்டுகளில் கொச்சையாக பேசிய மொழி. அப்போ அந்த மொழி அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு, எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மொழியை வந்து உருதுவை வந்து எழுதும்போது அரபிக் லெட்டர் தான் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. 1905 1910 உட்பட்ட காலங்களில் சார் வில்லியம் ஜோன்ஸ்னு ஒரு அதிகாரியை பார்த்து பேசி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இது உருதுன்னு வேணாம், எங்களுக்கு ஹிந்தின்னு ஒரு மொழியை உருவாக்கி கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேவநகரி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அதே எழுத்துக்களை பயன்படுத்தி இந்த மொழியை எழுதுகிறாங்க. எழுதி அதை ஹிந்தின்னு சொல்கிறாங்க. ஆக ஹிந்தியும் உருதுவும் வேறு கிடையாது, ஒரே மொழி தான். அது எழுத்து வடிவம் தான் வேறையாக இருக்கும். ஹிந்தி இப்படி எழுதுவாங்க, உருது இப்படி எழுதுவாங்க. ஆனால் உச்சரிப்பு, பொருள் எல்லாமே ஒரே பொருள் தான். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலங்கையில் பார்த்திங்கன்னா அராவின்னு ஒரு மொழி இருக்குது.
அந்த மொழி எதில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அது பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பூரா எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தான் அது. இப்போ தமிழையே இங்கிலீஷில் டைப் அடிக்கிறாங்கல்ல, NAAN அப்படின்லாம் அடிக்கிறாங்கல்ல, நான் அப்படின்னா அது மாதிரி அரபி எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் சொற்களை எழுதுனாங்க. அதுக்கு தனி மொழின்னு பேர் வச்சிட்டாங்க, அராவின்னு. அப்படி தான் வந்து உருதுன்றது ஹிந்தி என்ற பெயரில் உருமாற்றம் அடைஞ்சது. இந்த உருதுவில் ஹிந்தியில் இருக்கிற வார்த்தைகள் பூரா பார்த்திங்கன்னா ஹிந்திக்குன்னு தனியாக வார்த்தைகளே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தைகள், கொஞ்சம் கொஞ்சம் பாரசீக வார்த்தைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாம் ஆங்கில வார்த்தைகளே அதில் பயன்படுத்துவாங்க. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அவன் ஆஸ்பத்தால் அப்படிமா. நம்ம ஸ்கூல்னு சொல்லுவோம், அவன் ஸ்கூல் அப்படிம்போம். இங்கிலீஷ் வார்த்தையை தூக்கி அதில் போட்டு எழுதுறதுக்கு அது எதுக்கு கருமத்துக்கு அந்த மொழி வேணும்? இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து 2 பகுதியாக இருக்குது, சிந்து மற்றும் பஞ்சாப்னு 2 பகுதி இருக்குது. 2 பகுதியிலையும் வாழக்கூடியவர்கள் பெரும்பாலான சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நபரும் பஞ்சாபில் இருக்கும் ஒரு நபரும் ஃபோனில் பேசுனாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரியும். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு பேசுவார்னா, நான் உருது பேசுகிறேன்னு நினச்சிட்டு பேசுவார். இவர் என்ன நினச்சிட்டு பேசுவார்னா, நான் ஹிந்தி பேசுகிறேன்னு நினச்சிட்டு பேசுவார். ஆனால் ரெண்டும் ஒரே லாங்குவேஜ் தான், வேறு வேறு லாங்குவேஜ்லாம் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா உருது பேசுகிற முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு ஹிந்தி நல்லா புரியுதும்பாங்க. ஏன்னா நல்லா புரியுது இல்லை, அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் விஷயமே. அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, வட இந்தியாவினர் உயர்ந்தவர்கள், ஹிந்தியே இதிலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 50% சமஸ்கிருதமும் 50% பர்ஷியனும். அப்போது சமஸ்கிருதத்தை உயர்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காகத்தான் இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ அடுத்தால என்ன பண்ணுவாங்க, ஹிந்திக்கு அப்புறம் சமஸ்கிருதம் படிப்பாங்க. உட்காந்து மொழிகளாக படிச்சுட்டு இருந்து என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு லாங்குவேஜை படிக்கிறது ரொம்ப ஈஸி, சரியா? ஏன்னா லாங்குவேஜை பொறுத்தவரை 3 விஷயம் நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று நவுன், இன்னொன்று ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறது. ப்ரோனவுன்னா குறிப்பாக அது என்ன விளக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் வேர்பு, அதாவது ஆக்ஷன். இப்போ ஆக்ஷன் எடுத்தோம்னா என்னது? வா, போ, படி. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த மொழியை கற்றுக்கிட்ட மாதிரி தான். இப்போ நமக்கு வா போன்னு தெரியும்னா இங்கே பார்த்து சுரேஷ் வா அப்படின்னு சொன்னால் போதும். ஒரு வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துருக்கான்னு வச்சிங்களேன், அவனுக்கு வா போ சொல்ல தெரிஞ்சால் போதும். அவன் தமிழ் பேசுகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி எட்டி பார்த்துட்டு சுரேஷ் வா அப்படின்னா வந்துடுவான். சுரேஷ் எடு அப்படின்னா எடுத்துப்பான். சுரேஷ் போ அப்படின்னா போயிடுவான். ஆக இந்த 3 வினைச்சொற்கள் தெரிஞ்சாலே தமிழ் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் தான் ஹிந்தியும், அதே போல் தான் எந்த மொழியும். இந்த ப்ரோனவுன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக தெரியணும். ப்ரோனவுன்னா என்னென்னா ஐ, வி, நான், நாம், நீ, நீங்கள், அவன், அவள், அது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோனவுனும் வர்பும் தெரிஞ்சால் போதும், ஒரு மொழி தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ தான் இந்த மொழியை, இப்போ ஒரு மொழியில் படிக்கிறதுக்கு இவ்வளோ தான் மொத்தமே இருக்குது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து எனக்கு இங்கிலீஷ் வராது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிறேன், அது போனேன் இது போனேன்றாங்க. ஸ்ட்ரக்சராக எடுத்து பாருங்கள். வர்பு தெரியணும், டென்ஸு தெரியணும். டென்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸாக, ப்ரெசன்ட் டென்ஸாக, ஃப்யூச்சர் டென்ஸாக, ப்ளஸ் வந்து ப்ரோனவுன் தெரியணும். இது தெரிஞ்சால் எந்த மொழியில் வேணாலும் பேசலாம். ஐ வில் கோ அப்படின்னா இங்கிலீஷு, மே ஜாத்தாகும் அப்படின்னா ஹிந்தி, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் தமிழ். அப்போ இதில் வந்து என் பெயர் சொல்லே வரல, பெயர் சொல்லலாம் வரணும்னா அதை அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ராம்னா ராம் தான், மதுரைனா மதுரை தான், அமெரிக்கானா அமெரிக்கா தான். ஆனால் இப்படி ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது இவ்வளோ சிம்பிள்னாலும் இதை எதுக்கு திணிக்கணுன்றது தான் ஒரு கேள்வி. இப்போ என்ன போன்றவர்கள் இப்படி இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன் ஒரு மொழியை எப்படி கற்றுக்கிறதுன்னு. இது குழந்தைங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு புதுசாக ஒரு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்த உடனே அப்பா அப்படின்னு டயர்டாகிடும். ஏற்கனவே பசங்க வந்து படிக்கிறதுக்கு திணறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஏகப்பட்ட சிலபஸ்ஸு, அதில் புதுசாக இன்னொரு மொழியை கொண்டாந்து திணிச்சு அவங்கள படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணால், இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க என்னென்னா 9th 10th வந்து பள்ளி தேர்வு எழுதுனா போதும் அப்படின்னு. அடுத்த வருஷம் சொல்லுவாங்க அரசு தேர்வு எழுதணுன்னு. போன ஆண்டு மட்டும் கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பில் எத்தனை பேர் ஃபெயில் தெரியுமா? 82,000 பேர் ஃபெயில். எதனால் ஃபெயிலு? ஹிந்தியில் ஃபெயிலு.
மற்ற எல்லா பாடமும் அவங்க பாஸு. ஹிந்தியில் ஃபெயிலுன்றதுனால 82,000 பேர் 10ஆம் கிளாஸில் ஃபெயிலு. கேரளா அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக ஒத்துக்காமல் தான் இருந்தாங்க. போன வருஷம் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் ஒத்துக்கலை. அதுவும் இவ்வளோ நாள் ஸ்டாலின் இருந்ததுனால அவர் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறார். இந்தி மொழி திணிப்பு வரைக்கும் அது வந்து பாஜக காங்கிரஸ் 2 வேறுபாடும் கிடையாது. அதெல்லாம் ஒரு வேறுபாடும் கிடையாது. அது நேருவாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, இந்தியை திணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஹிந்தியை திணிச்சா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னு வச்சுங்க, செலான் ஹிந்தியில் தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா மணி ஆர்டர் ஃபார்ம் வெறும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது, தமிழ்லேயே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? தாசில்தார் ஆஃபீஸ் போகிறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் வேணும்னா ஃபார்ம் ஹிந்தியில் இருக்கும். அப்போ எப்படி எழுதுவீங்க? ஒரு காலத்தில் அப்படி ஒரு ஆளுங்க உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. இந்த தாசில்தார் ஆஃபீஸ் இந்த மாதிரி இப்போ அரசு அலுவலகங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுன்னு ஒரு வேலையாக உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட 5 ரூபா 10 ரூபா கொடுத்தோம்னா ஃபார்ம் அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. கொண்டு போய் உள்ளே கொடுத்தா போதும். அப்போ ஹிந்தி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு எந்த ஃபார்மும் ஃபில்அப் பண்ண தெரியாது. இப்போ நீங்கள் ஹிந்தி படிச்சிங்களா? ஸ்கூல் பசங்களை தானே படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க படித்து கற்றுட்டு தான் வந்துடுவாங்களேன்னு. எனக்கும் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? நம்ம எப்படி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது? அப்போ படித்தாலும் எழுத படிக்க தெரியாத நபராகத்தான் நாம் கருதப்படுவோம். கரெக்டாக? ஒரு ஃபார்மை பார்த்தா அதில் என்ன எழுதிருக்குன்னே நமக்கு புரியாது. அந்த ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு போய் விட்ருவாங்க. நான் அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏடிஎம்க்கெல்லாம் போனீங்கன்னா ஏடிஎம்மில் மொழின்னு போட்டு தேர்வு போட்டிருப்பான். ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ்னு போட்டிருப்பான். இல்லை ஒரு சில இடத்துல இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் தமிழை மட்டும்தான் தேர்ந்தெடுங்க. நீங்கள் தொடர்ந்து நிறைய பேர் தமிழை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷினில் அந்த தமிழ் லாங்குவேஜை வைப்பான். நீங்கள் தமிழை தேர்ந்தெடுக்காமல் விட்டிங்கன்னா இந்த பகுதியில் அந்த கம்ப்யூட்டர் டேட்டா என்ன பண்ணுன்னா, இந்த பகுதியில் தமிழ் லாங்குவேஜ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாத்துக்கும் ஏஐ வந்துருச்சு. ஏஐ என்ன சொல்லும்? பொதுவாக சென்னையை பொறுத்தவரை யாரும் ஏடிஎம்மில் தமிழ் பயன்படுத்துவதில்லை, அதனால் தமிழை நீக்குவது நல்லது அப்படின்னு சொல்லும். அப்போ என்ன நடக்கும்? அந்த பேங்க்கோட சம்மந்தப்பட்ட வேலை இருக்குல்ல, அதில் இந்த சர்வர் சம்மந்தப்பட்ட வேலையில் இந்த தமிழ் பற்றின டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேலைக்கு இருந்துருவாங்கல்ல, அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரு சாதாரண ஏடிஎம் மிஷினில் நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா எங்கேயோ ஒருத்தனுக்கு ஒரு தமிழனுக்கு வேலை இல்லாமல் போகுது. ஒருத்தன் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு வேலை இல்லாமல் போகும். ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறீங்களா, மொழி தேர்வுன்னு கேட்கும். ஆங்கிலத்துக்கு 1 அழுத்தவும், ஹிந்தி கேலியே 2 தபாய், தமிழுக்கு 3 அழுத்தவும்னு வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கும்ல. தமிழை தேர்ந்தெடுங்க. நீங்கள் தமிழ் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கிற வரை கஸ்டமர் கேரில் அங்கே ஒரு தமிழனுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் தமிழை தேர்ந்தெடுக்காமே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ் டிவிஷன் தேவையில்லை அப்படின்னா அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடுவான். ஒரு தமிழனுக்கு வேலை இல்லாமல் போகும். ஒரு தமிழ் பேச தெரிஞ்சவனுக்கு ஒரு கால் சென்டரில் ஒரு 30,000 ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஒருத்தனுக்கு இல்லை, அது 3 பேட்ச்சு, 3 ஷிஃப்ட்டு. கரெக்டாக? நிறைய பேர் நீங்கள் நம்ம எல்லாம் புரியாமையே நமக்கு புரியாமல் இல்லை, இதை பற்றின புரிதல் இல்லாமல் நம்ம செய்கிறோம். புரியுதா? இங்கிலீஷுக்கு டக்குன்னு ஒன்றா அமுக்கிட்டு அப்படியே பேசிட்டு போயிடுறோம். அங்கே அந்த கால் சென்டரில் தமிழ் பேசுறதுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அது தமிழ் தேர்ந்தெடுத்தால் தான் அந்த கால் வந்து அவனுக்கு ஃபார்வேர்ட் ஆகும். சார், நாம் பயன்படுத்துகிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசுடைய இது இருக்கு இல்லையா, அரசு நம்மளே செய்யலைன்னா அப்புறம் அரசாங்கத்துக்கு எங்கே போகிறது? நம்மளே முதல்ல செய்யலைன்னா அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ண போகுது? அங்கே வந்து ஒரு ஆடிட்டர் இருப்பான். அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவான்? கால் சென்டரில் கணக்கெடுத்து பார்ப்பான். இங்கிலீஷ் பேசுகிற கால்ஸ் வந்து எத்தனை வந்தது, ஹிந்தி பேசுகிற கால்ஸ் எத்தனை வந்தது, தமிழ் பேசுகிற கால் எத்தனை வந்துச்சு. இங்கிலீஷ் பேசுகிற கால் அது ஒரு மாதத்தில் ஒரு 25,000 கால் வந்திருக்கு. ஹிந்தி பேசுகிற கால் அது ஒரு 20,000 வந்திருக்கு. தமிழ் பேசுகிற கால் 150 கால் தான் வந்திருக்கு. 150 கால் தான் வந்திருக்குன்னா எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னா மொத்தம் ஒரு 10 பேர் வந்து அந்த 3 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. 10 பேர் சேர்ந்து 150 கால் தான் ஒரு மாதத்துக்கு எடுத்துருக்காங்கன்னா ஒரு மாதமே ஒரு ஆள் 15 ஃபோன் கால் தான் அட்டன் பண்ணியிருக்கான். அந்த டிவிஷன் எதுக்கு அது தூக்குமா இல்லைன்றான். 10 தமிழனுக்கு வேலை இல்லாமல் போகும். புரியுதா? தமிழை நீங்கள் வளர்க்க வேணாம்,
தமிழனை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் போய் தமிழெல்லாம் தனியாக வளர்க்க வேணாம், தமிழனை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. புரியுதா? ஏன்னா நம்மளை அறியாமலே இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே நிறைய பேர் தமிழ் தேசியம் அது இதெல்லாம் பேசுகிறாங்களே, அவங்கெல்லாம் யாராவது இது சொல்கிறாங்களா? ஒரு கால் சென்டருக்கு பேசுகிறீங்க, ஏதோ ஒரு விஷயமா உங்களுக்கு டவுட்டுன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறீங்க. எத்தனை பேர் நம்ம தமிழ் தேர்ந்தெடுத்து தமிழில் பேசியிருக்கீங்க? அப்போ நீங்கள் நம்ம தமிழை பயன்படுத்தினாதான் அதுக்கு உண்டான வேலை இருக்கும், இல்லைன்னா வேலை இருக்காது. இப்போ இந்த ஹிந்தி வந்தது போச்சுன்னு அப்படியே நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம்னா நாளைக்கு பேங்க் செலான்லேருந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு வெப்சைட்லேருந்து எல்லாத்தையுமே ஹிந்தி ஆக்கிடுவான். அப்புறம் வெப்சைட்டில் உள்ளே போய் கூட உங்களால் புக் பண்ண முடியாது. அப்போது இந்த ஹிந்தி எதிர்ப்புன்றது வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்மளோட ஐடென்டிட்டி மட்டும் இல்லை, அது மூலமாக நமது அடையாளம்னு ஒன்று காணாமல் போயிடுது. பேசும்போது குறிப்பிட்டது போல் உலகத்திலே ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணதும் சரி, ஒரு மொழிக்காக போர் செஞ்சதும் தமிழர்கள் மட்டும். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் நிறைய ஊரில் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்காகவும் போராடி இருக்காங்க, ஃப்ரெஞ்சுக்காக போராடி இருக்காங்க, சைனீஸ்க்காக போராடி இருக்காங்க. அப்படிலாம் இங்கே தான் போராடினாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி உயர்வாக பேசுகிறதும் தேவையில்லை. எதையுமே க்ளோரிஃபை பண்ணாதீங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்கன்ற. தமிழ் எவ்வளோ பெரிய மூத்த மொழி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்லாம் பேசிவிட்டு கால் சென்டரில் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு தமிழனுக்கு வேலை போகுது உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு கால் சென்டருக்கு மாதம் ஒரு 50,000 ஃபோன் கால் வருது. அந்த 50,000 ஃபோன் காலில் வெறும் 150 கால் தான் தமிழில் வந்திருக்கு, தமிழில் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவன் அந்த தமிழ் பேசுகிற ஆளுங்களை வேலைக்கு வைப்பானா? வைக்க மாட்டானா? வைக்க மாட்டான். எதுக்கு? ஹிந்தியில் கால் எடுக்கிறவன், இங்கிலீஷில் கால் எடுக்கிறவன்லாம் உட்காந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பான். இங்கே தமிழ் பேசுகிறவன் சும்மா உட்காந்துருப்பான். இல்லை, மத்திய அரசு சொல்கிறது என்ன அப்படின்னா, மூன்றாவது ஒரு மொழியை தானே கற்றுக்க. எது கற்றுக்கணுன்ற? எது கற்றுக்கணும்? எனக்கு என்ன தேவை இருக்குன்ற? ஒரு ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு புலம்பெயர்தல், அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே ஊருக்கு புலம்பெயர்றது அப்படின்றது மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் ஒரு 25% தான் போகிறாங்க. இப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்க எல்லோரும் இங்கே வந்துட்டாங்களா? அப்படி வந்துட்டு திருநெல்வேலியில் யாருமே இருக்க மாட்டாங்களே, கரெக்டாக? அப்போ திருநெல்வேலியில் இன்றைக்கி யாருமே இருக்கக்கூடாது இல்லை. மொழி இடம்பெயர்தல் ஒரு 25% தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு இடம்பெயர்றது 5% தான். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்றது 2% தான். எனக்கு என்ன அவசியம் இன்னொரு மொழி கற்றுக்கணும்னு? இப்போ திருநெல்வேலியே நான் பிறந்து திருநெல்வேலியே வாழ போகிறேன் அப்படின்னா எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் ஏன் தெரியணும்? நான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் பிறந்ததுலேருந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதுமே, எனக்கு இங்கிலீஷே தேவையில்லையே. புரியுதா? எனக்கு இங்கிலீஷே எப்போ தேவைப்படுது? உயர்கல்விக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்குன்றதுனால தான் தேவைப்படுது. ஹிந்தியை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? எம்பிபிஎஸ் வந்து ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான்? இல்லை எம்பிபிஎஸ் பாடத்துக்கு ஹிந்தியில் புக் இருக்கா? இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஹிந்தியில் புக் இருக்கா? ஒரு கர்மமும் கிடையாது. அப்புறம் அந்த கர்மத்தை நான் படித்து என்ன பண்ண போகிறேன்? புரியுதா? அதாவது வெளியூருக்கு போயிட்டா தான் அவர் புத்திசாலி அப்படின்லாம் கிடையாது. இப்போ அப்படி சொல்ல போனால் மதுரையில் சென்னையை தவிர வேறு எந்த ஊர்லேயும் ஆளே இருக்கக்கூடாது, எல்லாரும் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. புரியுதா? ஒரு மாநிலத்துக்கு உள்ளேயே இடம்பெயர்தல் என்பது 25% தான். ஒரு நாட்டுக்குள்ளேயே வேறு மாநிலத்துக்கு இடம்பெயர்றதுன்றது 5% 10%க்குள்ளே தான் நிற்குது. ஒரு நாட்டை விட்டே வெளியே போகிறதுன்றது 1% 2% ஆளுங்க தான் வெளியே போகிறாங்க, மற்றவங்க எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ நான் பிறந்த இடத்துல இருந்து நான் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே சாவ போகிறேன், எனக்கு எதுக்கு இன்னொரு மொழி கற்றுக்கணுன்ற? நாம இருமொழியே எனக்கு தேவையில்லைன்ற. ஆங்கிலம்ங்கிறது உலக அளவில் வந்து பெரிய தேவைப்படுறவங்க படிச்சுட்டு போகிறாங்க. இங்கிலீஷ் எல்லாம் எந்த மொழியாக இருந்தாலும் 3 மாதத்தில் கற்றுக்கலாம். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, 3 மாதத்தில் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கவங்க வெளியே போய் கற்றுப்பாங்க, வாய்ப்பு இல்லாத வாய்ப்பு இல்லை, எனக்கு தேவை இருக்கணும். வாய்ப்பு வேற, தேவை வேறம்மா. எனக்கு தேவை இருந்தால் தானே நான் கற்றுக்கணுன்ற. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு எனக்கு ஏன் வேணும்ன்ற. உலக அளவில் கனெக்டிங் முடியாது. உலக அளவில் நான் ஏன் கனெக்ட் பண்ண போகிறேன்ற? நான் உலக அளவில் ஏன் கனெக்ட் பண்ண போகிறேன்? நான் மதுரையில் இருக்கேன்,
மேலே மாசி வீதியிலேருந்து கீழே மாசி வீதிக்கு போக போகிறேன், அங்கேருந்து நேராக என் வீட்டுக்கு போக போகிறேன். இதுதான் எனக்கு டெய்லி ரொட்டீனு. இதில் நான் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்? முதல்ல எனக்கு தேவை இருக்கா, அதுதான் கேள்வி. தேவை இருந்தால் தான் நான் கற்றுக்கணும். இவங்க தேவையும் வாய்ப்பையும் போட்டு குழப்புறாங்க. எனக்கு வாய்ப்பு நீ கொடுத்து கற்றுக்க சொல்லி எனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடுக்குறேன்ற? புரியுதா? எனக்கு ஆங்கிலமே தேவையில்லைன்ற. இல்லை நீ இங்கிலீஷை வேற கற்றுக்கிறது, ஹிந்தியை வேற கற்றுக்கோன்ற. எனக்கு இங்கிலீஷ்க்கே தேவையில்லையே. அப்போ இந்தி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு அடிப்படை, 3 மொழி தேவையில்லை, இருமொழி கொள்கை அப்படிங்கிறதா. இப்போ ஆங்கிலத்தோட தேவை அடிப்படையில் உலகளவில் ஒரு கனெக்டிவ் மொழியாக இருக்குது. வெளியே ஒரு நாட்டுக்கு படிச்சுட்டு வெளியே போனால் அப்படின்னா அவனுக்கு பேச ஒரு மொழி தேவைப்படுது, வணிக ரீதியாக உறவு வச்சுக்க மொழி தேவைப்படும் போது ஆங்கிலம் அடிப்படை தானே கற்றுக்க வேண்டியது கிடையாதுமா. அதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடாவில் மட்டும்தான் இங்கிலீஷு, வேறு எங்கேயும் இங்கிலீஷு கிடையாது. நீங்கள் ஜப்பான் போனால் இங்கிலீஷ் ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா இங்கிலீஷ் யூஸ் ஆகாது. ஜெர்மனி போனீங்கன்னா இங்கிலீஷ் யூஸ் ஆகாது. சரியா? ஆங்கிலம்ன்றது வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் மட்டும்தான் பயன்படும். வேறு எங்கேயுமே இங்கிலீஷ்லாம் பயன்படாது. மேற்கத்திய நாடுகள்லேயே நீங்கள் ஃப்ரான்ஸுக்கோ, ஜெர்மனிக்கோ, ஸ்பெயினுக்கோ, போர்ச்சுகலுக்கோ போனீங்கன்னா அங்கெல்லாம் இங்கிலீஷ் யாரும் பேச மாட்டாங்க. அங்கேயே யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. சைனாவில் போனால் யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ரஷ்யா போனால் யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஜப்பான் போனால் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அப்போ ஆங்கிலமே எனக்கு தேவையில்லை, அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷன் அந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இங்கிலீஷ் படித்தா எனக்கு வேறு சில அறிவியல் கண்டுபிடிப்புகள் ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஹிந்தி படித்து என்ன எனக்கு யூஸ் ஆக போகுது? எதுக்கும் யூஸ் ஆகாது. பானிபூரிக்கார்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் கேட்கலாம், வேறு என்ன யூஸ் ஆக போகுது? நீங்கள் நல்லா யோசிங்க. நான் மதுரையில் இருக்கேன். மதுரையை சுற்றி தான் என்னுடைய மொத்த வாழ்க்கையும் இருக்குது. மதுரையில் நான் இருக்கிறேன், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் போடுறேன், மத்தியானம் சாப்பாடு போடுறேன், நைட்டு டிஃபன் போடுறேன். ஒரு 3 தெரு தள்ளி என் வீடு இருக்குது, பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது. இதுதான் என்னோடய உலகம். நான் ஆங்கிலம் படித்து என்ன பண்ண போகிறேன்? ஆங்கிலம் படித்தே நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல என்னோடய வாழ்க்கைக்கு. அதில் எக்ஸ்ட்ரா இந்தியும் வேறு சேர்த்து படித்து என்ன பண்ண போகிறேன்? புரியுதா? என்னவோ இவங்க சொல்கிறதெல்லாம் எல்லோரும் டெய்லி இங்கேருந்து டெல்லி போயிட்டு வர மாதிரியும், இங்கேருந்து எல்லோரும் டெல்லி அமெரிக்கா போயிட்டு வர மாதிரியும், இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா உலகத்தை, ஹிந்தி கற்றுக்கிட்டா நார்த் இந்தியாவுக்குலாம் ஏன் போகணும் நானுன்றேன். நார்த் இந்தியாவுக்கு நான் முதல்ல ஏன் போகிறேன்? எனக்கு என்ன தேவை இருக்குது அங்கே போகிறதுக்கு? எனக்கு என்ன வேலை இருக்குங்க? எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியா போயிருக்காங்க சொல்லுங்கள்? உங்கள் சொந்தக்காரங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் சொந்தக்காரங்களில் உங்களுக்கு வந்து ஒரு 200 பேர் தெரியும்னு வச்சிங்களேன். அந்த 200 பேரில் எத்தனை பேர் டெல்லிக்கு போயிருக்காங்கன்னு கேட்டு பாருங்கள். கிடையாது. அப்போ எதுக்கு அதை படித்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை வட இந்தியா போனோம் யூஸ் ஆகும். வட இந்தியாவுக்கு நான் ஏன்டா போகணும்? வடிவேல் சொன்ன மாதிரி நடுராத்தில் நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி வட இந்தியாவுக்கு நான் ஏன் போகிறேன்? இவங்க பேசுறது அப்படி தான் பேசுவாங்க. என்னோ டெய்லி எல்லாம் ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலேருந்து 5 பேர் டெல்லிக்கு போயிட்டு வர மாதிரி டெல்லிக்கு போனால் யூஸ் ஆகும், டெல்லிக்கு போனால் யூஸ் ஆகும். டெல்லிக்கு நான் ஏன் போகிறேன்? முதல்ல எனக்கு என்ன தேவை இருக்குது? டெல்லியில் எனக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் கிடையாது. அப்போ நான் அந்த கர்மத்தை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு டெல்லியில் தான் போய் லைஃப்னு ஆகிப்போச்சு அப்படின்னா அப்போ நான் ஹிந்தி கற்றுக்க போகிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே சார். குறிப்பாக வந்து நவோதயா பள்ளிகளுடைய அனுமதி பற்றியான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதத்தின் போது வந்து நீதிபதி நாகரத்னா என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நவோதயா பள்ளிகளை வந்து அனுமதிக்க மாட்டீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முதல்ல நவோதயா பள்ளிகள் மட்டும் இல்லைம்மா, அந்த கேந்திரிய வித்யாலயா இருக்குல்ல, அதையுமே முதல்ல ஒழிச்சு விடணும். அங்கெல்லாம் தமிழ் கிடையாது. தமிழ் கிடையாதுன்றதுனால தான் நவோதயா பள்ளிகளை உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. கேந்திரிய வித்யாலயா அதுக்கு முன்னாடியே உள்ளே வந்துருச்சு. அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியல. தனியாக தமிழுக்கு வாதியாரே எந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்லையும் கிடையாது. அன்றைக்கி நம்ம புத்தக கண்காட்சியில் ஒரு பொண்ணு வருது, அவங்க ஃபேமிலி வந்து தமிழ், எல்லோரும் தமிழ் தான், நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது, தமிழ் எழுத படிக்க தெரியாது. இப்போ தான் சார் கற்றுக்கிட்டு இருக்கேன், உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், உங்கள் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும்னு ஆசை, பேசுகிறதே இவ்வளோ பேசுகிறீங்கன்னா புக்கில் எவ்வளோ எழுதியிருப்பீங்க அப்படின்னு படிக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னா காலேஜ் முடிச்சாச்சு. கல்லூரி முடித்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதுன்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம் யோசிச்சு பாருங்க.
தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு தான், தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணு தான், தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, எழுத படிக்க தெரியாது, பேச மட்டும் தெரியும். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்போது முதல்ல நம்ம தாய்மொழியை இப்போ ஒழுங்காக படிப்போம், தாய்மொழியில் ஒழுங்காக எழுத படிக்க தெரியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு கழட்டுறதெல்லாம் இங்கிலீஷில் கழட்டுறதா ஹிந்தியில் கழட்டுறதான்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். தேவை இருந்தால் கற்றுக்க போகிறாங்க, தேவையில்லாத மொழியை கற்றுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடந்த திமுக அரசு வந்து நவோதயா பள்ளிகளை எதிர்ப்புல வந்து தீவிரமா இருந்தாங்க. இப்ப தாவேக்காவோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லியும் நீதிபதி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க நினைக்கிறீங்க? அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்களே, மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம். ஆனால் அவங்க கொள்கை, அவங்களுடைய நிலைப்பாடு இருமல் கொள்கை தானே. அதாவது வள கொலன்னு பேசுது. பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி. அப்போ நான் கேட்குறேன், திமுக அரசியல் எதிரின்னா திமுக வந்து கொள்கை அடிப்படையில் உங்களுக்கு நண்பனா? பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னா அரசியல் ரீதியாக நண்பனா? இப்படி வள கொலன்னு அவங்க பேசுறது. அப்போ பாரதிய ஜனதா நடத்தக்கூடிய அந்த அரசியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆர்எஸ்எஸ் அரசியல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? அப்படி தானே கேள்வி வருது. அப்போ மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் அர்த்தம். ஓகே சார், இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, காங்கிரஸோ பாஜகவோ இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரது மூலிமா என்ன சாதிக்க விரும்புகிறாங்க? இது மூலிமா ஒன்றும் கிடையாது. நான் பெரிய ஆளுன்னு சாதிக்க விரும்புகிறாங்க, அவ்வளோதான். நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கு விரும்புகிறாங்க. வட இந்தியா தான் மொத்த இந்தியாவையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் வட இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்றத நிரூபிக்க விரும்புகிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, பார்ப்பனையம் உள்ளே கொண்டு வரது, பார்ப்பனையம் உள்ள சமஸ்கிருதம் உள்ளே கொண்டு வரலாம் இல்லைம்மா, அது ஏற்கனவே உள்ளே தான் இருக்குது. அதை வெளியே எடுக்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தனியெல்லாம் இனிமேலாம் கொண்டாடல, அது ஏற்கனவே உள்ளே தான் இருக்குது, உள்ளே ஊறி போய் தான் இருக்குது. அதை வெளியே எடுக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எடுக்காதன்னு இவங்கெல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.